ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது சூர்யா 44வது திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து செம்ம ஹாப்பியான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கடைசியாக சூர்யா சார் நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். சூர்யா 44வது திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இவங்க தான் இயக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க இயக்கத்தில் வெளியான அனைத்து திரைப்படமே வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது. அதனால கண்டிப்பாக சூர்யா 44வது திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. இந்த ஒரு நிலையில தான் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சூர்யா 44வது திரைப்படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீலாக வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த ஒரு திரைப்படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் வரும் டிசம்பர் மாதம் முதல் தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு தான் சூர்யா 44வது திரைப்படம் வெளியாகிறது உறுதியாக இருக்குது. இதை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த லவ் ஸ்டோரியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, சூர்யா 44வது திரைப்படம் அடுத்த ஆண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.